ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசியோட 7வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 6 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹெல் ஸ்பைடர்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருப்பான். பட் டஞ்சனுக்கு வந்துட்டு பாதிப்பு வந்திருக்கனால நாகா மெஜிஷியனை வந்துட்டு கடைசியில சமன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த மெஜிஷியனை வந்துட்டு சம்மன் பண்ணிட்டு அந்த ஸ்பைடர்ஸை வந்துட்டு டேக் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பானா. அப்ப அந்த வீக் மிஸ்ட்ரி கைசர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிட்டு அவன் சம்மன் பண்ணப்பட்ட அந்த நாகா மெஜிஷியன் வந்துட்டு ஒரு ரேர் பிளஸ் ரேங்க்ல வந்துட்டு வந்திருக்கும். அப்ப அது அதோட மேஜிக்கை யூஸ் பண்றப்ப அது வந்துட்டு மேக்சிமம் ஐஸ் மேஜிக் மாதிரி தான் இருக்கு. அது அங்க சுத்தி இருக்கிற நிறைய ஸ்பைடர்ஸை வந்துட்டு அப்படியே உரைய வச்சிருது. ஹீரோ வந்துட்டு சின்ன ஸ்பைடர்ஸ் எல்லாமே அப்படியே ஆப்லிட்டரேட் ஆயிடுச்சு. இதான் நாகா மெஜிஷியனோட பவர் அப்படிங்கிறப்ப அந்த சாதாரண ஹெல் ஸ்பைடர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இன்ஃபீரியர் ஸ்பீசிஸ் இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, அதுங்க எல்லாமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த நாகா வாரியர்ஸ் தடுக்கிறப்ப இந்த ஹெல் ஸ்பைடர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டா ஃபைனா தான் இருக்கு. சோ அந்த ஏரியா ஆஃப் எஃபெக்ட் இருந்துட்டு ப்ராபபிலி அதோட ஃபோர்ஸை பத்தி தான் ப்ரையாரிடைஸ் பண்ணிருக்கு போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த நாகா வாரியரை பின்னாடி இந்த ஒரு ஹெல் ஸ்பைடர் அட்டாக் பண்ண வருது. அதுக்கு வந்துட்டு அப்ப ஒரு கை கிடையாது. ஆனா அந்த நாகா மெஜிஷியன் ஐஸ்னாலேயே அதுக்கு வந்துட்டு ஒரு கையை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குறப்ப அதை வச்சு அந்த ஹெல் ஸ்பைடர் அது தாக்க ஆரம்பிக்குது. அப்ப டாமினிக் மாஸ்டர் இந்த வாரியர்ஸ் எல்லாமே அந்த ஹெல் ஸ்பைடர்ஸ் தீர்த்து கட்டிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆல்ரைட் தென் இப்ப ஒன்ன வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டு இதோட வீக் பாயிண்ட்ஸ் கண்ணு, வாய், அதுக்கப்புறம் அதோட கால் ஜாயிண்ட் ஆகிக்கிற இடம் அதெல்லாம் வீக் பாயிண்டா இருந்தாலும் அது கொஞ்சம் பெருசா இருக்கு. கண்டிப்பா இதோட கண்ணை குத்தி அதோட மூளையை என்னால நெருங்க முடியாது. இதோட வாய்க்குள்ள போறதும் ஒரு ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு குதிச்சிட்டு இருக்கப்ப டாமினிக் மாஸ்டர் இங்க இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, நீங்க மட்டும் கேர்ஃபுல்லா இல்லனா அப்படிங்கிறப்ப ஹீரோ சரி அந்த நாகா அப்படியே நீங்க வச்சிருங்க, நம்ம இந்த சீலிங் அட்டாக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்காக நம்ம ஒரு வே கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப டாமினிக் அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ இதை டேக் டவுன் பண்ற அளவுக்கு எனக்கு தேவையான அட்டாக் ஃபோர்ஸ் கிடையாது, இது மட்டும் தான் நமக்கு ஒரே ஒரு வே, அதுக்கப்புறம் இது நான் மேல போனா என்ன இது ஃபாலோ பண்ணதுல ஆல்ரைட் என்னோட பாதி லைஃப் நீ நாசமாக்குனதுக்கு உனக்கு நான் ரீபே பண்ணணும்ல, நீ ரொம்ப ஹானர்டா ஃபீல் பண்ணணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் தீர்த்து கட்ட போற ஹெல் ஸ்பைடர் நீ தான் அப்படின்ட்டு மேல கூட்டிட்டு போறான். டாமினிக் கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கும். அது உயிரோட புதைக்க பாக்குறாரா, இல்ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை புதைக்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா, ஓனர் டெஸ்பரட்டா அவர் தனியா சண்டை போட்டு இருக்காரு, பட் என்னால எதுவுமே பண்ண முடியலையே, ஈவன் அவரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நாகாவே எதுவுமே பண்ண முடியாம நின்னுட்டு இருக்கு, எங்களோட வெரி எக்ஸிஸ்டன்ஸே அர்த்தமே இல்லாத மாதிரி இந்த இடத்துல தோணுது, அவரோட அட்டெண்டா இருந்தாலும் அவரோட இன்டென்ஷனை என்னால புரிஞ்சுக்க முடியலையே, என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பாக்குறப்ப ஹீரோ எனக்கு தேவையான அட்டாக் பவர் இல்லன்னு சொன்னால அது சொன்னதை நினைச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம கவலைப்படுறதுக்கு தேவையே இல்ல, நம்ம யூஸ்லெஸ் அப்படிங்கறனால அவர் நம்மள இங்கேயே விட்டுட்டு போல, நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா அந்த டேஞ்சரை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சோ ஒரு நாகா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பதிலா இதை அவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இதை கண்டிப்பா அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒருத்தவங்க எப்படி இந்த மாதிரி மேக்னமியஸா இருக்க முடியும், நம்ம சாதாரண ஸ்பெக்டேட்டர்ஸ் கிடையாது, நம்மள ஸ்டாண்ட் பையா இருக்க சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காரு, அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கான வாய்ப்பு கண்டிப்பா தேடி வரும். பை த வே மெஜிஷியன் உங்ககிட்ட இன்னும் எவ்வளவு மானா மிச்சம் இருக்கு அப்படின்னு வேற கேட்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க அவனோட எலக்ட்ரிசிட்டி மூலியமா ஜம்ப் பண்ணி போக போக அந்த எல் ஸ்பைடர் மேல ஏறி போயிட்டே இருக்கு. இந்த செவருங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா இதை இப்படி கைட் பண்ணி கூட்டிட்டு போறது இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கா. மேல போனா அந்த இடத்துல நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கிறாங்க. தரைக்கடியில இருந்து ஏதாச்சும் வந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல ரெய்ட் கிளாஸ் பீஸ்டோ எதுவுமே இருக்கக்கூடாது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நம்ம இங்க இருந்து வெளியே போயிடலாமா அப்படிங்கிறப்ப எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன், அங்க பாருங்க அந்த இடத்துல இருந்து தான் சவுண்ட் வருது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இருந்தா அந்த ஸ்பைடர் உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அதுல இருந்து வெளியே வரான். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோருக்கு இடையில ஒரு புது வழி ஓபன் ஆயிருக்கு. செகண்ட் ஃப்ளோரோட ஸ்டேட் இதனால சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு ஹீரோட சிஸ்டம்ல வரப்ப ஹீரோ இதெல்லாம் பார்க்க எனக்கு டைம்ல அதை க்ளோஸ் பண்ணு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய குகையா, எனக்கு நல்ல லக்கு தான், நான் சர்ஃபேஸ்க்கு போயிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். நவ் இப்ப ப்ராப்ளமே இது எப்படி கீழே தள்ளி விடுறது தான் அப்படின்னு நினைக்கிறான். சோ அதுக்கு தான் ஹீரோ பிளான் போட்டிருக்கான். அப்ப அங்க டாமினிக் மெஜிஷியன் இப்ப அட்டாக் பண்ணு அப்படிங்கிறப்ப அந்த நாகா மெஜிஷியன் அதோட ஐஸ் அட்டாக்க ஒரு ஸ்னேக் மாதிரி மாத்தி அந்த எல் ஸ்பைடர் அட்டாக் பண்ணுது. அப்ப ஹீரோ அடியில இருந்து ஒரு மேஜிக் அட்டாக் வருதா, இல்ல இல்ல இது ஒரு வீக்கெண்டான ஐஸ் அட்டாக் அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்ப டாமினிக் ஸ்பைடர் கண்டிப்பா ஒரு அட்டாக்க எக்ஸ்பெக்ட் பண்ணனால அது கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். பட் இப்ப கீழே வரி ஃபுல்லாமே ஒரு திக்கான லேயர் ஆஃப் ஐஸ் மூலியமா கவர் பண்ணப்பட்டிருக்கும். சோ அந்த ஐஸ் அப்படி இருக்கனால அதோட வெயிட் அதால சப்போர்ட் பண்ண முடியாம அந்த ஐஸோட சேர்ந்து அப்படியே கீழே விழுந்துரும் அப்படின்னு பிளான் போட்டிருக்க. அப்ப ஹீரோ என்னால நீ என்னோட பிளான நான் சொல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல, உண்மையுமே நீ தான் பெஸ்ட் டாமினிக் அப்படிங்கிறப்ப இந்த நாகா மெஜிஷியன் என்னமோ கேட்க, அப்கோர்ஸ் அது விழுந்ததுல இருந்து சாக போவது கிடையாது, நம்ம ஓனருக்கு தேவைப்பட்டது நெய்தர் டெக்னிக்கோ இல்ல டிராப்ஸோ கிடையாது,
அவருக்கு தேவைப்பட்டது பியூர் அட்டாக் பவர் தான். ஒரு சிங்கிளான பவர்ஃபுல் ப்ளோவ வந்துட்டு லான்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அவர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதுதான் இது. அப்படிங்கிறப்ப அந்த எல் ஸ்பைடர் வந்துட்டு கீழ விழுந்துருதா, அந்த ஸ்பைடர் வந்துட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு நம்ம விடக்கூடாது. எல்லாருமே போயிட்டு அத வந்துட்டு கேப்சர் பண்ணுங்க. அப்படிங்கிறப்ப அதே மாரி எல்லாருமே வந்துட்டு போயிட்டு புடிச்சு வச்சுக்கிறாங்க. ஹோல்ட் ஆன். சீக்கிரம் நம்ம ஓனர் வந்துட்டு இதோட கதைய வந்துட்டு முடிச்சுருவாரு. அப்படிங்கிறப்ப இப்பதான் நம்மளுக்கு அவனோட பிளான் புரியுது. அவ்வளோ தூரத்துக்கு மேல வந்துட்டு வழிய தோண்டி வச்சிருந்தான் இல்லையா? அது மூலியமா ஹீரோவால வேகமா கீழ வந்துட்டு வர முடியும். அவனோட எலக்ட்ரிசிட்டி மூலியமா அதே மாரி வேகமா வந்து அதோட கதைய முடிக்க போறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோக்கு தான் இருந்துட்டு அதுல விக்டரி வந்துட்டு கிடைச்சிருக்கு. அப்சல்யூட்டா எனிமிஷ கிரஷ் பண்ணதுனால ஹீரோயிக் விக்டரி வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதனால ஹீரோவோட கரிஸ்மா அது வந்துட்டு ரொம்பவே ஷார்ப்பா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு வந்துட்டு பிகினர் கமாண்டர்ங்கிற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கும். அது இப்ப நார்மல் கமாண்டரா மாறிடுச்சு. சோ ஹீரோ வந்துட்டு அவங்களோட ஆலைஸ்க்கு வந்துட்டு கமாண்ட் கொடுத்தான் அப்படின்னா அவங்களோட சண்டை போடுற பவர் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி 5% இருக்கும். இப்ப 10% வந்துட்டு அதிகரிக்கும். இந்த டியூக்கோட ஸ்பைடர் ஆர்மியை இவங்க டிஃபீட் பண்ணனால இவங்க லாப்ரிந்தோட புகழ் வந்துட்டு இந்த டஞ்சன் முழுக்க வந்துட்டு நல்லா பரவ ஆரம்பிக்கும். எல்லா யூனிட்ஸ்க்குமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அவங்களோட ரேங்க்குமே இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ நடந்திருக்கு. சோ இப்படி நடந்து அவங்க ரேங்க் அதிகமானனால அந்த நாகா வாரியர்ஸோட லுக்குமே இருந்துட்டு மாறிடுச்சு. ஹீரோ வந்துட்டு இதுங்க லுக்கு இப்படி மாறும் நினைச்சு கூட பார்க்கல. பட் அதோட அறுந்து போன கை வந்துட்டு திரும்பி ரீஜெனரேட் ஆகவே இல்ல. பட் அந்த மெஜிஷியன் வந்துட்டு எதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல? அது வந்துட்டு இந்த விஷயத்துல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அப்படிங்கிறப்ப டாமினிக் இருந்துட்டு மெஜிஷியன்ஸ் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வேணும் அவங்க லெவலப் ஆகணும் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக ஒரு லெபார்டரியை வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணாதான் அவங்களோட லெவல் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். லேபும் அதுக்கப்புறம் ஃபோர்ஜர்ஸும் நம்ம லேப்ரித் வந்துட்டு லெவல் 4 வந்துட்டு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உருவாக்க முடியும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு லேப்ரிந்த் அப்கிரேட் பண்றதுக்கு 50 டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு தேவைப்படுதா? பட் கரண்ட்லி என்கிட்ட 2 டவுன் ஜெம் தான் இருக்கு. சரி நான் வந்துட்டு லூட்டை செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகா ஒர்க்கர்ஸ் எல்லாமே அங்க மீதி இருந்த லூட்டை வந்துட்டு எடுத்துட்டு பார்க்கறப்ப ஒரு 7 குட் குவாலிட்டி டவுன் ஜெம்ஸும் எல் ஸ்பைடர்ஸ் வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் ஸ்பீசஸ் கிட்ட இருந்து ஒரு 44 குட் குவாலிட்டி லோ டவுன் ஜெம்ஸ் இருந்துட்டு கிடைச்சிருக்கு. வைல் ஒரு சோல்ஜர்ஸ் இறந்து போனது வந்துட்டு அன்பார்ச்சுனேட்ல இருந்தாலும் கண்டிப்பா ஸ்பேர் பண்றதுக்கு என்கிட்ட சில ஜெம்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அந்த லேப்ரிந்தை அப்கிரேட் பண்றதுக்கான டவுன் ஜெம்ஸை வந்துட்டு அவன் ஆஃபர் பண்ணிடுறான். அந்த அப்கிரேட் முடியறதுக்கு இன்னுமே 120 மணி நேரம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வருது. மிச்சம் அதுல வந்துட்டு 12 டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு மிச்சம் இருக்கு. இதுல சில டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு நான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா வெறும் கையோட திரும்பி போனேன் அப்படின்னா என் மேல கொஞ்சம் சந்தேகம் வரும். நாகாஸ் இந்த ஃபைட் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. அதனால நீங்க இன்னுமே மிச்சம் இருக்கிற டாஸ்க்கை வந்துட்டு பார்க்கலாம். ஒரு பெரிய பேட்டில் வந்துட்டு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற பீஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த கேட் வந்துட்டு எக்ஸ்போஸ்ட் ஆகாம இருக்க நம்ம தான் பாத்துக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பைடர்களோட உடம்ப வந்துட்டு எடுத்துட்டு நான் போனதுக்கு அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு மேஜிக் வச்சு சீல் பண்ணிருங்க. உங்களால அது பண்ண முடியும் தானே? அப்படிங்கிறப்ப அந்த நகா மெஜிஷியன் கொஞ்சம் நடுங்கிக்கிட்டு தயங்கிக்கிட்டு சரின்னு சொல்லுது. ஹீரோ வந்துட்டு ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு கேட்க அது ஒண்ணும் இல்ல அதெல்லாம் பண்றதுக்கு அதுக்கு தேவையான அளவு மானா கிடையாது. தீந்து போக போகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி மத்தவங்க எல்லாருமே இந்த கேட்டை பெரிய பெரிய பாறைகளை வச்சு அதை வந்துட்டு நீங்க மறைச்சா போதும் அப்படிங்கிறப்ப இப்பயே போறீங்களா மாஸ்டர்? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான ரோடு வந்து கிளியரா இருக்கு. ஸோ அப்கிரேட் கம்ப்ளீட் ஆனா டைமுக்கு என்னால இங்க வந்துட முடியும். 5 நாளைக்கு போதுமான ஃபுட்டும் வந்துட்டு இதுல இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க அவளை ஏதோ சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு நல்ல வேலை பண்ணிருக்க டாமினிக். நான் பண்ணது வந்துட்டு ஏதோ ஒரு அரகுற பிளான் தான். பட் உன்னோட இம்ப்ரவேஷன் மூலியமா தான் அது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான பிளானா வந்துட்டு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ஜெயிச்ச எல்லாருமே இருக்கீங்கல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு வைங்க. நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிவார்டை தரேன். குட் ஒர்க் எவ்ரி ஒன். உங்களை வந்துட்டு நான் 5 நாள்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவனோட எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு யூஸ் பண்ணி வேகமா மேல போயிடறான். அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு அந்த பேஜோட பி கேட்ல போன அந்த எக்ஸ்பெடிஷன் டீம் இருக்காங்களே நம்ம ஹீரோ கூட அவங்க வந்துட்டு ஆச்சரியத்தோட ஒரு விஷயத்தை பார்த்திருக்காங்க. என்னன்னா இவங்க வரதுக்கு முன்னாடி ஹீரோ அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஃபைனலி வந்துட்டீங்களா என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீ எப்படி வந்த அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ 2 வீக் தேவைப்படுற ட்ரிப்பை நான் 5 நாள்லயே முடிச்சுட்டு வந்திருக்கேன். இது ஃபாஸ்ட் இல்லையா அப்படிங்கிறப்ப அது பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறப்ப வேற என்ன உனக்கு பசிக்குதா சூப் வேணுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க எனக்கு வந்து லக் அடிச்சது அதனால எப்படியோ ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப ஆர் யூ சீரியஸ்? நீ தானே அவங்கள்ட்ட ஓடுறது இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. பட் எனக்கு நல்லா லக் அடிச்சது அதான் உண்மை அப்படிங்கிறப்ப அந்த ஜூனியர் அங்க இருந்துட்டு நீ எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? எனிவே நீ வந்துட்டு என்னோட உயிர் எல்லாத்தையுமே காப்பாத்திருக்க. சோ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்னோட விஷயம் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ இந்த கைசர்லயே பிறந்து வளர்க்கப்பட்டவ. நீ வந்துட்டு எனக்கு எந்த ஒரு டெப்ட்டுமே வச்சிருக்கல. நம்மளே இங்க பாரோ டைம்ல தான் இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப நீ என்ன நம்ம இன்னுமே அண்டர் கிரவுண்ட் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் கண்டிப்பா உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறப்ப என்னது அப்படிங்கிறப்ப இந்த பவுல வந்துட்டு நீ கழுவி வச்சிரு. இதோட சரி சமமா போயிருச்சுன்னு நினைச்சுக்கலாம். நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஏய் நான் மறுபடியும் உனக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். அப்ப அந்த டீப்பர் ஃப்ளோர்ஸ் பத்தி நீ எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து கிடைச்ச லூட் எல்லாத்தையுமே நான் தான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அது ஃபெயிலியர்னால எனக்கு எங்கள்கிட்ட கொடுக்க எதுவுமே இருக்காது. அதனால எதுவுமே கேட்கல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ
வந்துட்டு அந்த டவுன் ஜம்ப்ஸ் கிடைச்சது இல்லையா, அது எல்லாத்தையுமே போய் குடுக்குறப்ப 12th ஃப்ளோர்ல இருந்து வந்தவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு தெரியாம இதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு ஒரு 400 மில்லியனுக்கு போகும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறப்ப ஏன் நான் நல்ல வேலை தானே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு 300 மில்லியன் ஒன்ல ஒரு யாருமே இல்லாத இடத்துல ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறப்ப என்ன பார்த்தா ரியல் எஸ்டேட் மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வேற டீலரை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப இல்ல வேணாம் நானே உனக்கு பண்ணி தரேன் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் ஒருத்தர் கால் பண்ணி நான் இங்க ஒர்க் பண்றேன் என்ன இங்கே தங்க வச்சுக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். யாருன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அவர் வந்துட்டு இந்த டீலர் தாத்தா போட்டு கண்ட ஏத்து போடுறாரு. ஹீரோ வந்துட்டு நான் கைசருக்கு ஈஸியா போயிட்டு வரணும் அப்படின்னா இந்த ஒரே மெத்தட் தான் இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறப்ப இவன் அப்படியே தலையிலேயே அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு லேப்ரிந்துக்கு போறப்ப வெல்கம் பேக் மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னால டெய்லி என்னோட ரூமை லாக் பண்ணிட்டு போர்ட்டல் திறந்து இங்க வந்துட்டு இருக்க முடியாது, சோ தனியா வாழ்றதா வந்துட்டு பெஸ்ட் ஆனது, அது மட்டும் இல்லாம நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் நான் வாங்க தேவையில்ல அப்படிங்கிறப்ப டாமினிக் வந்து மாஸ்டர் ஏன் அப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளா கொஞ்சம் பிஸியா இருக்கலாம், டயர்டா இருக்கு, சரி லேப்ரிந்தோட அப்கிரேட் வந்துட்டு முடிஞ்சு அப்படின்னு கேட்க கொஞ்சம் மட்டும் தான் முடிஞ்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெளிய இருந்து பாக்குறப்ப அவ்வளோ அப்கிரேட் ஆன மாதிரி தெரியலையே, கோரம் ஆட் பண்ண மாதிரி தெரியல, எதுவுமே ஆன மாதிரி தெரியல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு எந்த ஒரு பில்டிங்குமே செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் ஆகல, பட் நிறைய யூனிட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க, எக்ஸ்டீரியர் எல்லாமே லெவல் 5ல தான் வந்துட்டு மாறவே செய்யும். மாஸ்டர் ஒரு கெஸ்ட் வந்துட்டு இந்த லேப்ரிந்துக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க, உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு வெயிட் பண்ணிருக்காங்க, இந்த லேப்ரிந்த் ஃபுல்லாத்தையுமே விசிட் பண்ற ஒரு பார்ட்டி வந்துட்டு இருக்கு, இந்த கைசர்ல இருக்கிற எவ்ரி ஃப்ளோரையுமே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க பவர் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு ஓ நீங்க தான் இந்த லேப்ரிந்தோட புது ஓனரா, இந்த கண்ட்ரியோட கிரேட் கிங்க வந்துட்டு இந்த பிளாக் மர்ச்சன் வந்துட்டு கிரீட் பண்றேன், உன் கூட ஒர்க் பண்றதுக்கு நான் அவரோட காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பிளாக் மர்ச்சன்டா பாவம் அந்த மிஸ்டர் பேக் தான் அன்லக்கி அப்படின்னு நினைக்கிறான், அந்த மிஸ்டர் பேக்கு கிட்ட தானே இவன் இவ்வளவு நாள் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான், அதனால சொல்றான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.